ஹலோ மக்களே, வெல்கம் பேக் டு ஜெனை கம்ப்யூட்டர்ஸ். 2 இயர்ஸ்க்கு முன்னாடி ஒரு யூடியூப் இருந்து ஒரு கால், யாருக்கும் தெரியாம இந்த மாதிரி ஹெல்மெட் போட்டு வண்டி ஓட்டி ஸ்விக்கி சுமோட்டெல்லாம் ஓட்டி கொஞ்சம் கொஞ்சமாக காசு சேர்த்து ஒரு 30,000 ரெடி பண்ணி வச்சிருக்கேன். எனக்கு ஒரு செகண்ட் ஹேண்ட்ல ஒரு யூடியூப்ல எடிட் பண்ற மாதிரி ஒரு லேப்டாப் கிடைக்குமா அப்படி தானே கேட்டீங்க? ஆமாங்கண்ணா. வாங்க பாத்துக்கலாம், ஒரு லேப்டாப் கொடுத்துருவோம்னு சொல்லி அமிச்சிட்டோம். வந்துட்டாரு. வந்ததுக்கு அப்புறமா அவர் வந்து பஜாஜ் ஃபினான்ஸ்ல இஎம்ஐ எடுப்போம், அதில் ட்ரை பண்ணுவோம்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணாங்க. ஒரு 50,000 பட்ஜெட்டுக்கு கீழே உங்களுக்கு லேப்டாப் இல்லை அப்படின்னு தெரிஞ்ச உடனே ரொம்ப மனசு உடைஞ்சு போயிட்டார். லேப்டாப் வந்து இன்னைக்கு அவ்வளோதான், இன்னைக்கு எடுக்க முடியாது அப்படின்ட்டு ஃபீல் பண்ணிட்டு இருக்கும்போது திடீர்னு ஒரு மனசில் ஒரு யோசனை, யார் யாருக்கோ வந்து சப்போர்ட் பண்ணுறோம், இவருக்கும் சப்போர்ட் பண்ணலாமே அப்படின்ட்டு இருந்த காசை வாங்கிட்டு மீதி காசை நீங்கள் மாதம் மாதம் கொடுங்க போங்க அப்படின்னு ஒரு லேப்டாப் கொடுத்து அமைச்சாச்சு. நீங்கள் அது மாதிரி கேட்காதீங்க. அன்னைக்கு ஏதோ ஒரு மெயின் இருந்துச்சு, கொடுக்கறதுக்கான வாய்ப்பு இருந்துச்சு, கொடுத்துட்டோம். அதுக்கப்புறம் அந்த லேப்டாப் எடுத்துகிட்டு போயிட்டு வேறு லெவலில் உட்காந்து ஒர்க் பண்ணி ஹார்ட் ஒர்க் பண்ணி கிட்டத்தட்ட இன்னைக்கு 3 லட்சத்துக்கும் மேலே ஃபாலோவர். யூடியூப்ல எவ்வளோ ஃபாலோவர்? 6,70,000. 6,70,000 கிட்டத்தட்ட 1 மில்லியன் ரீச் பண்ண போற அந்த யூடியூபர் யார் அப்படின்றத நீங்களே பாருங்க. அசைன் டாக்ஸ் வந்து ஹார்ட் ஒர்க் நெவர் ஃபெயில்ஸ் அப்படின்ட்டு சொன்னா அசைனே சொல்லலாம். கண்டிப்பா அது உங்களோட உதவி இல்லாம முடிஞ்சிருக்காது. அதெல்லாம் வந்து இறைவனிடமிருந்து வந்த உதவி, எங்க கிட்ட இருந்து வந்த உதவி எல்லாம் கிடையாது. நாங்க ஒரு கருவி, அவ்வளவுதான். அசைன் வந்து எனக்கு ஒரு லேப்டாப் வேணும்னா இது மாதிரி வந்து ஒரு 30,000 பட்ஜெட்ல ஒரு லேப்டாப் கொடுங்கன்னு கேட்டு வரும்போது நாங்க சஜஸ்ட் பண்ணது புது லேப்டாப் போங்க அப்படின்ட்டு. அதே மாதிரி கரெக்டா வந்து மறுபடியும் ஸ்விக்கி சொமோட்டோலாம் ஓட்டி அந்த காசை எடுத்து வந்து செல்லக்குட்டி திருப்பி கொடுத்துட்டாப்ல. ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. 2 வருஷம் கழிச்சு மீண்டும் அந்த லேப்டாப்ல ரேம் இன்க்ரீஸ் பண்றதுக்கு வந்திருக்காங்க. அடுத்த வாட்டி புது லேப்டாப் அப்கிரேட் பண்ணி 2 லட்சம் ரூபாய் பட்ஜெட் லேப்டாப் சிஸ்டமே பில்ட் பண்ணலாம்னு இருக்கேன். ஓகே, அது இல்லாம எனக்கு தெரிஞ்சவங்க யாராச்சும் வந்து லேப்டாப் சிஸ்டம் எங்கேயாச்சும் வாங்கலாம்னு என்கிட்ட கேட்டாங்கன்னா நான் ஒரே தான் சொல்லுவேன், தி சென்னை கம்ப்யூட்டர்ஸ்ல போயிட்டு அங்க இது பண்ணி பாருங்க. உங்களுக்கு தேவையானது நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அதை அவங்களே வந்து முழுசா பில் பண்ணி கொடுத்துருவாங்க. இந்த வீடியோ அசேனுக்கு நாங்க உதவி செஞ்சோம் அப்படின்றத சொல்றதுக்காக கிடையாது. ஹார்ட் ஒர்க் நெவர் ஃபெயில்ஸ். நாங்க அன்னைக்கு வந்து லேப்டாப் கொடுக்கும்போது இருந்த மகிழ்ச்சியோட ரெட்டிப்பு மகிழ்ச்சி அப்படின்னா கிட்டத்தட்ட 9 லட்சத்துக்கு அதிகமான ஃபாலோவர் இன்ஸ்டாகிராம் யூடியூப் சேர்த்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1 மில்லியன் கிட்ட ரீச் ஆயிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இல்லையா? அசைன் டாக்ஸ் ஃபேன் வேற தனியா காசு கொடுத்து ரெடி பண்ணி வச்சிருக்கீங்க போல இருக்கு. ஒரிஜினல் ஃபேன் தான் அது. ஓகே, ஸோ நீங்கள் முயற்சி செய்து வாழ்க்கையில் வெற்றியடன் ஆசைப்பட்டு வரும்போது உங்களுக்கு உதவி செய்வதற்கு இறைவன் யாராவது ஒருத்தர் வந்து அரேஞ்ச் பண்ணி வச்சிருப்பார் அப்படின்றதுக்கான எக்ஸாம்பிள் தான் இது. ஸோ எங்கிருந்தாலும் உங்களுக்கு உதவி கிடைச்சிட்டே இருக்கும். முயற்சியை வந்து என்றைக்குமே கைவிடாதீங்க. வெற்றியோட மறுபடியும் வெற்றி அடைய உங்ககிட்டேருந்தும் மற்றவங்களுக்கு இந்த மாதிரியான உதவிகள் செயினாக போயிட்டே இருக்கணும். இது வந்து சொசைட்டிக்கு வந்து ஒரு முக்கியமான ஒரு விஷயம். ஒருத்தர்கிட்டேருந்து நமக்கு ஒரு உதவி கிடைக்குது அப்படின்னா இது இறைவனிடம் வந்த உதவி. அது அதே மாதிரியான உதவிகள் உங்ககிட்டேருந்து சின்னதாக பெருசாக எதனாலும் சரி. அது மாதிரி இனிமே நெக்ஸ்ட் டைம் வந்து மைக் நீட்டும் போது இந்த பரிசு கிஃப்ட் கொடுக்குற பழக்கம்லாம் இருக்கா? இதுவரையும் இல்லை. இதுக்கப்புறம் பண்ணலாம். மேலே நீங்கள் வந்து அவங்கள ஒரு என்கரேஜ் பண்ணுற மாதிரி இல்லை அவங்களுக்கு ஒரு ஹாப்பினஸ் வர மாதிரி. சரியா? நாங்களாம் அந்த இடத்துல வரோம் அப்படின்னா எங்களுக்கெல்லாம் ஒரு பெரிய கிஃப்டா பெரிய பரிசா கொடுங்க. சரியா? ரெகுலராக வீடியோஸ் வாட்ச் பண்ணுங்க. லேப்டாப், டெஸ்க்டாப், பிரிண்டர்ஸ், ஐடி பெர்ஃபரன்ஸ் எதுவாக இருந்தாலும் சென்னை கம்ப்யூட்டர்ஸ் கோடம்பாக்கம் கண்டிப்பா எல்லாரும் வந்து வாங்கிட்டு போங்க. நல்லா ரசியான கடை வேற. ஏன்னா நான் இங்க லேப்டாப் வாங்கினதுக்கு அப்புறம் தான் அடுத்து சிஸ்டம் பில் பண்ண போறேன்ட்டு ஒரு தைரியமே எனக்கு வந்திருக்கு. நான் வாங்கும் போது அப்பயே சொன்னேன், வாங்கின காசை எப்படி கொடுக்க போறேனே தெரியல அப்படின்னு. நீ கண்டிப்பா இந்த இடத்துல லேப்டாப் வாங்கின மாதிரி கடன் வாங்கும் போது ஒரே ஒரு விஷயத்தை மைண்ட்ல வச்சிருக்க நண்பர்களே, கடன் வாங்கும்போது திருப்பி செலுத்தணும் அப்படின்ற எண்ணத்தோட நீ கடன் வாங்கிருந்தீங்க அப்படின்னா அந்த கடனுடைய பொறுப்பை இறைவன் ஏத்துக்கிறார் அப்படின்ட்டு நபிமொழியே இருக்கு. ரெகுலரா வீடியோஸ் ஃபாலோ பண்ணுங்க. இன்னொரு வீடியோவோட இன்னொரு ஆஃபரோட சந்திப்போம். தேங்க்யூ.